Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பாலபஸ்ரா. இன்னைக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்னு சொல்லுவாங்க அல்லது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் சமச்சர் புக்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள இயல் 1 பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். நம்ம இப்போ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக், ஓகேவா? அதில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை விட இதில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ்க்கு வந்து டிஎன்பிசியோடைய எல்லா எக்ஸாம்லையும் குரூப் 2, குரூப் 4, யூஏ எக்ஸாம், குரூப் 3 எக்ஸாம் அப்படின்ட்டு தமிழ் எதுலலாம் வருதோ அதில் எல்லா இதுலேயும் வந்து இந்த புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ்கள் வந்து இப்போ இடம் பெற்றுக்கிட்டு இருக்குது. புதிய புக்கு வந்து 5 வருஷம் ஆன பிறகும், ஓகேவா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1க்கான முழு வீடியோ வந்து பார்ப்போம். இயல் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்து, ஒரு வாழ்த்து இருக்கும், ஓகேவா? வாழ்த்து, திருக்குறள், 7வது உயர்தனிச்ச மொழி, பரிதிமார் கலைஞர், எழுத்து அப்படின்ட்டு ஒரு இலக்கணம். இதை பற்றியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். டெய்லியும் வந்து தமிழில் வந்து ஒவ்வொரு இயல் வந்து நம்ம போஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல் பகுதி கொடுத்துருப்பாங்க. இந்த செயல் பகுதி வந்து மாணிக்க வாசகனருடையது. ஃபஸ்ட்டு அதோடைய ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூற்குறிப்பு வந்து பார்த்துருவோம். மாணிக்க வாசகனாரை பற்றியான ஆசிரியர் குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சைவ சமய குறவர் 4 வந்து ஒருத்தர், சைவ சமய குறவரில் 4 ஒருத்தர். அவர் வந்து திருவாரூர் ஊரில் வந்து பிறக்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. அவர் அருத்தம பாண்டியன் அப்படிங்கிறது ஒருத்தரிடம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை அமைச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த பாண்டிய மன்னனுக்காக அவர் குதிரை வாங்க வந்து போகிறார். அப்படி குதிரை வாங்க போகும்போது திருப்பெருந்துறை அப்படிங்கிறது ஒரு ஊரில் வந்து இறைவனோட திருவருளால் வந்து ஆட்கொள்ளப்படுகிறார். அங்கே வந்து உட்காந்து கண்ணீர் மல்க வந்து அழுது இறைவனை வந்து ப்ரே பண்ணி பாடுறாரு, ஓகேவா? அதனால வந்து இவரை கண்ணீர் மல்க அழுது தொழுதார். அதனால இவரை வந்து மாணிக்க வாசகனாரை வந்து அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோவிலை வந்து இந்த திருப்பெருந்துறையில் வந்து உருவாக்கினார். அது வந்து இப்போதைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இருக்குது. திருவாசகம், திருக்கோவை இந்த 2 நூலையும் வந்து எழுதியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகனார். இவர் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோ அதை வந்து நான் சைடில் இப்படி ஷார்ட் நோட்ஸாக வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும், ஓகேவா? இது வந்து ஆசிரியர் குறிப்பு. அதுக்கு பிறகு வந்து நூற்குறிப்பு. ஓகே, நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் இது சைவ திருமுறைகள் 12 இருக்குது மொத்தம், ஓகேவா? சைவ திருமுறை 12 இருக்குது. அதில் 8ஆம் திருமுறையாக வந்து திருவாசகமும் திருக்கோவையும் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் வந்து 658 பாடல்கள் வந்து மொத்தம் இருக்குது. திருவாசகம் வந்து பார்த்திங்கன்னா கல் நெஞ்சியும் கசிந்துருக செய்யும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதற்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ட்டு ஒரு தொடர் வந்து வழக்கில் வந்து இருக்கிறது, ஓகேவா? அதேமாதிரி திருவாசகத்துக்கு சைவ இதில் முக்கியமானது வந்து இதுதான். சைவ திருமுறை வந்து மொத்தம் 12. அதில் 8ஆம் திருமுறை தான் வந்து எது? திருவாசகமும் திருக்கோவையும். அதில் திருவாசகத்தில் 658 பாடல்கள் வந்து இருக்குது. திருவாசகத்தை வந்து ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப்னால் வந்துட்டுனாலே எப்போயுமே வந்து அவர் ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்ப்பார் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. திருவாசகத்தில் திரு சதகத்தின் முதற் பாடல். இப்போ சதகம் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் அப்படின்ட்டு அர்த்தம். திரு அப்படிங்கிறது வந்து அந்த நூலோடைய சிறப்பை உணர்த்துவதற்காக திரு அப்படின்ட்டு அடையாளம் வந்திருக்கு. சதகம் அப்படிங்கிறது 100 பாடல். அதில் உள்ள முதல் பாடல் தான் வந்து நம்மளுடைய பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே? இப்போ அடுத்து வந்து இந்த புக் பேக்கு பார்த்துரும். புக் பேக்கு பார்த்துட்டு நம்ம இதுக்கு போவோம், பாடலுக்கு போவோம். இப்போ புக் பேக் வந்து பாருங்கள். மாணிக்க வாசகனார் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர். இது வந்து மதுரைக்கு அருகில் வந்து இருக்குது. மாணிக்க வாசகர் வந்து 8ஆம் திருமுறையில் வந்து திருவாசகம், திருக்கோவை இந்த 2ஐயும் வந்து எழுதியிருக்கிறாரு. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் வந்து ஆவுடையார் கோவில். இது திருப்பெருந்துறையில் இருக்குது, தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டம். இவர் வந்து அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் வந்து தலைமை அமைச்சராக வந்து ஒர்க் பண்ணார். ஜியு போப் வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மெய்தான் அரும்பி இந்த இது வரும். விரையார் கலருக்கு இது வரும். நெகில அப்படிங்கிறது வந்து தளர அப்படின்ட்டு பொருள் வந்து வரும். இது பாடலை பார்த்த பிறகு உங்களுக்கு இது புரியும். ஸோ ஆனால் இப்போவே பார்த்து வச்சிரும், ஓகே? அடுத்து இது ஒரு சொல்லும் பொருளும். இதில் வந்து விரை அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மனம். கலல் அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து அணியக்கூடிய ஒரு காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். ததும்பி அப்படின்னா வந்து பெருகி. மெய்யினா வந்து உடல். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையூறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப்.
ஸோ இது கேட்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் ஜியு போப் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ இந்த இதோடைய எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சாரம். இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது கிடையாது, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். மெய்தான் அரும்பி விதிர்த்து விரை யார் கலர் கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி எனும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே அப்படின்ட்டு மாணிக்கவாசகனார் வந்து பாடுறார். இது ஒன்றும் கிடையாது, இறைவன் கிட்ட போயிட்டு மாணிக்கவாசகனார் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, என்னை வந்து உன்னுடைய அடியவர்களுள் ஒருவராக வந்து சேர்த்துக்கொள் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறார். அவ்வளோதான், அதுதான் வந்து இதோடைய மைய கான்செப்ட். இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிட்டு என்னையும் வந்து உன்னுடைய அடியவர்களுள் உன்னுடைய அடியவரோட ஒருவனை சேர்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க, இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, பொருள் போதும். எல்லாம் உடைய பெருமானே, உன் அன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் வந்து எனக்கு சிலிக்கிறது, உள்ளம் வந்து நடுங்கிறது. உன்னுடைய திருவடிகளை கருதிற்கொண்டு தலைமேல் கை குவித்து உன்னை வணங்குகிறேன். கண்ணில் வந்து நீர் வந்து பெருகி கொண்டு இருக்கிறது. பொய்ப்பொருளை விளக்கி மெய்ப்பொருளாக்கிய உன்னை நினைத்து துதித்தேன். ஓகே, பொய்யெல்லாம் விளக்கி மெய்யை தந்த உன்னை வந்து டெய்லியும் துதிக்கிறேன். நீ வெல்ல உன் அருள் வெல்க அப்படிங்கிறது மாதிரி வந்திருக்கும். ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன். ஓகேவா? உன்னால தான் வந்து உன்னை தொழுகுதை விட மாட்டோம், ஒழுக்கத்தை உன்னால தான் வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோடைய மைய கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. மைய கான்செப்ட் வந்து என்னது? இதுதான், உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் வந்து ஏற்று அருள் புரிவாயாக அப்படின்ட்டு இறைவன்கிட்ட, எல்லாமுடைய பெருமானே இறைவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகனார் வந்து வேண்டுகிறார். இதுதான் இதோடைய பொருள் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, இதையும் வந்து பார்த்துக்கணும். சொற்பொருள் வந்து இது முக்கியம், அந்த பின்னாடி பொறுத்துக்கு கொடுத்தாங்களா அந்த மாதிரி கொடுக்கலாம். மெய் அப்படின்னா உடல், விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து, விரைனா மனம், நெகிழ தளர, ததும்பி பெருகி, கலல் ஆண்கள் அணியும் ஒரு வகையான அணிகலன். இங்கு வந்து இங்கே வந்து கலல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனின் திருவடியை வந்து குறிக்கிறது. ஓகேவா? செய்யனா வெல்க அப்படின்ட்டு அர்த்தம். விடேன் அப்படிங்கிறது தன்மை பன்மை, ஒரு வினைமுற்று. அவ்வளோதான். இது வந்து இயல் 1 கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து பார்த்தாச்சா? பாடல் புக் பேக் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்பீடை பார்க்கணும். திருக்குறள், இந்த ஒழுக்க உடைமையும் நம்ம சிலபஸில் இருக்குது. திருக்குறள்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, புரியும். இப்போ முதல் ஒரு திருக்குறள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் போடும். அப்போனா வந்து இதோட பொருள் வந்து என்ன, அவங்களே பொருள் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவதே ஒழுக்கம், அதனால் ஒழுக்கமே உயிரின் மேலதாக கருத வேண்டும். சொற்பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க, இலக்கண குறிப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. திருக்குறள் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அது நியூ புக்லேயும் கேட்கலாம், ஓல்டு புக்லேயும் கேட்கலாம். இந்த கண்டென்ட் வந்து நமக்கு இந்த சிலபஸ் இருக்குல்ல, நமக்கு நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒழுக்க உடைமையில் வந்து 10 திருக்குறள் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு இதில் நியூ புக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு 2 திருக்குறள் 3 திருக்குறளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 10 திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. ஒழுக்க உடைமை அப்படிங்கிறது சிலபஸில் உள்ள ஒரு பார்ட்டு. அடுத்த காலமறிதல், இதையும் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் உள்ள ஒரு பகுதி. இதுலேயும் ஒரு 10 திருக்குறள் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள் தானே, அதனால இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ரீடு தான், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. எந்த அணின்னு கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். இவர் வந்து தமிழகம் முழுவதும் முதற் புலவர், தெய்வ புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர் அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். பிற போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு பொது நெறியை வந்து காட்டியவர். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் எல்லாமே வந்து பொதுவானது. விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அனைத்து உயிரினங்களுக்கும் எல்லாம் வந்து பொதுவானது அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து என்னது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது. இவர் கிபி 31ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். தை திங்கள் 2ஆம் நாளை வந்து திருவள்ளுவர் நாளாக வந்து தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வந்து வருகிறது. நூறு குறிப்பை பொறுத்த வரைக்கும் திருக்குறள், திரு அப்படிங்கிறது வந்து என்னது, அடையாளம், சிறப்பை உணர்த்துவதற்காக திரு கொடுத்துருக்காங்க. குறள், இந்த 2 சேர்ந்து திருக்குறளும் வருது. இதோடைய மேன்மையை கருது, இது வந்து பார்த்தீங்கன்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. ஓகேவா? இது வந்து குறள் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறளின் பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை. மொத்தம் 133 அதிகாரம், 9 இயல்கள் வந்து இருக்கிறது. 3 பால், அறத்துப்பால், இன்பத்துப்பால்,
பொருள்பால் அப்படின்ட்டு 3 பால்களை வந்து கொண்டுள்ளது. இது வந்து உலக பொதுமறை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் போன்ற உலக மொழிகள் வந்து இந்த நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். இதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமானதே வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே அப்படின்ட்டும், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இந்த ரெண்டையும் சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதில் வையகமேன்னு இருக்கா, இதுதான் ஷார்ட்கட். வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன். இதே மாதிரி ஒரு இது இருக்கும், தமிழ்நாடுன்னு வரும். அது வந்து எங்கே வருதுன்னு தெரில, வரும். ஆனால் ஓகேவா, தமிழ்நாடுன்னு வரும். தமிழ்நாடுன்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேவா, தமிழ்நாடுன்னு வந்தால் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் உண்டு. தமிழ்நாடுன்னு வந்தால் பாரதியார். வையகமே, உலகமே, இந்த மாதிரி வேர்ல்டு அளவில் வந்துச்சுன்னா பாரதிதாசன். இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிறது பாரதிதாசன். அடுத்தது வந்து பாருங்க, வெல்லாதில்லை, பொல்லாதில்லை, செல்லாதில்லை, இல்லாதில்லை, இல்லை. இதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பின்னாடிலாம் படிக்க வேண்டாம். ஓகேவா. இதில் தான் ஒரு இது என்னது, இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டுனாலே என்னது பாரதிதாசன். இல்லை வந்து திருவள்ளுவர், இதெல்லாம் இது கேட்க வாய்ப்பில்லை. இது இல்லை. ஓகே, இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த ரெண்டு இருக்குல்ல, இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. வெல்லாதில்லை, பொல்லாதில்லை, செல்லாதில்லை, இல்லாதில்லை அப்படின்ட்டு கேட்டாலே பாரதிதாசன் போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களை வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரீசெண்டாக கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 வந்து திருக்குறளை வந்து முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிடுகிறார். அதோட அச்சீடு வந்து இது. ஓகேவா. இது ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, 40 இருக்குல்ல. இந்த 40ல் 4 நூல்கள் இருக்குது. என்னென்ன நூல்னா இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார 40 அப்படின்ட்டு இருக்கு. 5 திணை இருக்குல்ல, இதில் வந்து 4 நூல்களுக்கு 5 திணை 50, 5 திணை 70, திணைமொழி 50 அண்டு திணைமாலை 150ன்ட்டு இதில் 4 நூல்களுக்கு. இல்லை முப்பால் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கொஸ்டின். 15 கீழ்கணக்கு நூல்கள் முப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து என்னது, திருக்குறள். அடுத்தது இது திருக்கடிகம், இது கோவை. ஓகே, அது மட்டும் பார்த்து சொல்கிறேன். இது பழமொழி 400, திருப்பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை அப்படின்ட்டு 18 நூல்களை வந்து கொண்டுள்ளது. கோவை ஆசாரக்கோவை. ஓகேவா. கோவை அப்படிங்கிறது ஆசாரக்கோவையை வந்து கொண்டது. இந்த மாதிரி நூல்களை வந்து கொண்டுள்ளது. இதை வந்து நீங்கள் நெட்டில் வேணாலும் சர்ச் பண்ணி ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த ஜஸ்ட் கான்செப்ட். இதில் வந்து முக்கியமானது வந்து முப்பால் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுன்னு தான் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது இதோட புக் பேக்கு. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் இந்த மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, எய்துவர் எய்தா பழி. திருக்குறளை போற்றப்படும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவமாலை. திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களானது. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிறது என்னது, பாரதிதாசன். அடுத்த இதுக்கு வந்து இது வரும். இதுக்கு இது ஆன்சரு. அடி எதுகைனா இது ஒரு அடி, இது ஒரு அடி. இதில் அடி எதுகை அப்படிங்கும்போது இந்த இது நன்றி என்றென்றும், நன்றியும் என்றென்றும் வரும். சீர் மோனைங்கிறது இதெல்லாம் சீர். ஓகேவா. இது சீர் அப்படிங்கும்போது இதில் வரக்கூடியது. ஒழுக்கம், விழுப்பம் அப்படிங்கிறது சீர் மோனை. ஓகேவா. மோனைனா தெரியும்ல, மோனைனா சாரி இது தப்பாக சொல்லிட்டேன். எதுகைனா 2ஆம் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ ஒழுக்கம், இங்கே ஒரு ஒழுக்கம் இருக்குது, இங்கே ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது, சீர் மோனை. ஓகேவா. இது கிடையாது. இதில் இதுவும் தான் மோனை. மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து. முதல் எழுத்து ஒன்றி வருவது போல் தொடுப்பது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது போல் தொடுப்பது எதுகை. அடுத்து இந்த விடுபட்ட சீர்லாம் வந்து நீங்கள் புக்கை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓமையணி. அடுத்து ஏலாதி. இந்த ஏலாதியோட பாட்டு வந்து என்னன்னா மன்னன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஏலாதியை இயற்றியவர் யார், கனி மேதாவியார். கனி மேதாவியாரோட ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூற்குறிப்பை வந்து பார்ப்போம். கனி மேதாவியார் அப்படிங்கிறவருக்கு கனி மேதையார் அப்படிங்கிறது பேரும் வந்து இருக்குது. கனி மேதாவியார், கனி மேதையார். ஓகேவா. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். இவர் வந்து சமணம் மதம்
ஓகேவா. இவர் வந்து சமணம் சமயத்தை சேர்ந்தவர். சமண சமயத்திற்கே உள்ள கொல்லாமை அப்படிங்கிற கொள்கையை வந்து இவருடைய கொள்கை, அதாவது அறக்கருத்துக்களை வந்து இவருடைய நூல்கள் வந்து சொல்லியிருப்பார். திணைமாலை 150 நூலையும் வந்து இவர் தான் எழுதினார். இவர் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேவா. ஏழாவது இயற்றியவர் யார்? கனி மேதாவியார். இவர் கனி மேதையார் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். கொல்லாமை அப்படின்ட்டு அந்த சமண சமயத்துக்கு உரிய கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களை இவரோட நூலில் சொல்றாரு. திணைமாலை 150 நூலையும் இவர் ஏற்றிருக்காரு. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த மாதிரி சைடில் இப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடிகளில் பார்த்தீங்கன்னா 6 அறக்கருத்துக்களை வந்து சொல்கிறது. இதில் ஏலத்தை வந்து முதன்மையாக வைத்து இருக்குது. ஓகேவா. இதில் வந்து எந்தெந்த இதெல்லாம் வருது? ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி வந்து நமக்கு ஈஸியாக ரைமிங்காக வந்துடும். ஓகேவா. இதில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த 6ல் எதையாட்டும் வேற ஏதாட்டும் ஒன்று கொடுத்து கூட கேட்கலாம். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, இந்த மூணையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. இது வந்து ஏழாவது. இது வந்து இந்த மருந்து இருக்குல்ல, இந்த 6லான மருந்து வந்து எப்படி உண்பவரின் உடற்பிணியை போக்குமோ அதே மாதிரி இந்த நூலில் உள்ள நற்கருத்துக்கள் வந்து கற்போருடைய அறியாமையை வந்து அகற்றும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஈஸி தானே. எப்படி அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், லவங்க, சிறுநாவற்பூல உணவில் சாப்பிட்டா உடற்பிணி நோய் வந்து போகுமோ அதே மாதிரி இந்த நூலில் உள்ள நற்கருத்துக்கள் வந்து கற்போருடைய அறியாமையை வந்து அகற்றும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அவ்வளோதான். ஓகே. இப்போ இது வந்து இது பார்ப்போம். பாடல் வந்து ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. அதாவது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும்ட்டு இல்லை சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு பணிந்தும், ஒரு மன்னன் அப்படிங்கிறவர் பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோருடைய அறிவுரைகளை கேட்டும் நுண்ணறிவு நூல்களை படித்து ஆராய்ந்தும் இப்படி இருக்கணும். ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம், அதை வந்து செயல்படுத்தும் வண்ணம் ஒரு மன்னன் இருந்தார்னா அவர் வந்து வாழும் பழியில்லா மன்னன். ஓகேவா. அப்படி நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னனாக இருந்தா எல்லா நூல்களும் போற்றும்படி அவன் வாழ்வான். ஓகேவா. இந்த படியெல்லாம் அவர் கேட்டு வாழ்ந்தார்னா எல்லா நூல்களும் போற்றும்படி அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணங்கினா பணிந்து, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணுங்கிய அப்படிங்கிறது நூல், நுணுங்கிய நூல் அப்படிங்கிறது நுண்ணறிவு நூல். ஓகேவா. நோக்கிங்கிறது ஆராய்ந்து. ஸோ இதில் பாடல்கள்லாம் அவ்வளோ பெருசு கிடையாது. கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதுமானது. இலக்கண குறிப்பு, நூல் நோக்கி, 2ஆம் வேற்றுமை தொகை, பழியில்லா மன்னன், இது கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பழி இல்லா இப்படின்ட்டு வந்துட்டுனாலே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். வழி ஒழுகி, வழி பிளஸ் ஒழுகி. புக் பேக்கு ஏழாதி வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கனிமேதாவியரோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களின் பேரில் அமைந்த 2 நூல்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா திருகடிகமும் ஏழாதியும். திருகடிகம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி வச்சு வரும். இது ஏழாதி. அடுத்தது இதுக்கு இந்த இல்லு இதுக்கு இந்த நீ. அவ்வளோதாங்க. இதோட ஏழாதி முடிஞ்சு. இந்த ஏழாதியில் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது 17 மேற்கணக்கு நூல்கள். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்த்தோம். இது வந்து 17 மேற்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்கு நூல்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் இருக்கிறது. அதனால் அதை வந்து 2 கொடுத்துருப்பாங்க. 8 தொகை நூல்களும் 10 பாட்டும், இந்த 2 சேர்ந்தது 17 மேற்கணக்கு நூல்கள். 8 தொகையில் என்னென்ன நூலாக இருக்குது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8 இதுதான் 8 தொகை. இதில் குறுந்தொகைக்கு வந்து நல்ல சைடில் எழுதிக்கும். குறுந்தொகைக்கு நல்ல, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு. ஓகேவா. இது 4 இதுக்கு வரும். நல்ல குறுந்தொகை, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு. சில நேரங்களில்
நற்றிணைக்கு வந்து நல் அப்படின்ட்டு அடைமொழியோட வரும். அதனால் இந்த நல்லுன்னு வார்த்தை வந்தால் நற்றிணை. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டேன், கேட்டால் போட்டுருங்க. 10 பாட்டு நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாலை, மலைப்படு கடாம் அப்படின்ட்டு 10 நூல்களை வந்து கொண்டுள்ளது. இதெல்லாம் வந்து என்னன்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதுதான் முக்கியம். ஓகேவா? இந்த நல்ல ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர், இதுதான் வந்து முக்கியமானது. அடுத்த ஒரு உரைநடை உயர்தனி செம்மொழி. இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். இதுலேருந்து நிறைய கேள்விஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வேறுநடை. ஓகே, வேறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இந்த வீருடைன்னு வார்த்தை வந்துட்டுனாலே டக்குன்னு போடணும். பாவலர் பெருஞ்சித்தனார். இதை சொன்னது யாருன்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்படின்ட்டு தமிழரின் பெருமையை பறைசாற்றுவர் யார்? பாவலர் பெருஞ்சித்தனார். இது ஒரு கேள்வி. அடுத்த திருந்திய பண்பும். இப்படி திருந்திய பண்புன்ட்டு வருதுனாலே பரிதிமார் கலைஞர். திருந்திய பண்பும் பரிதிமார் கலைஞர். வீருடை பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீருடை பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி அப்படின்னு தமிழ் மொழியம் செம்மொழி ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம். திருந்திய பண்பும் பரிதிமார் கலைஞர், வீருடை செம்மொழி, பாவலர் பெருஞ்சித்தனார், இந்த 2. அடுத்தது வந்து தமிழ் மட்டும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. ஓகே, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது வந்து செம்மொழி. அதுவே வந்து நம் மொழி அப்படின்ட்டு சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலர். இந்த செவ்வியல் தன்மைகளை பற்றி சொன்னது தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, உண்மை, நினிமை, தனிமை இப்படின்ட்டு இந்த மைமையாக வருதா, இது எல்லாத்தையும் பற்றி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தான் செம்மொழி. அது நம்மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொன்னது பாவனர், தேவநேய பாவனர். அப்போ இந்த 3 கேள்வியுமே வந்து ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதனால வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட்டாக மட்டும்தான் இருக்கும். அடுத்த செம்மொழி தகுதிப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கொடுத்துருப்பாங்க. அந்த 11ஐயும் பற்றி ஒவ்வொன்றா வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். தொன்மை, தமிழ்மொழி வந்து தொன்மை அப்படிங்கிறது கேட்டகரியில் எப்படி வருதுன்னா, முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழி வந்து தமிழ்மொழி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. முதல் தமிழ்ச்சங்கம், இடைத்தமிழ்ச்சங்கம் இதெல்லாம் வந்து குமரிக்கண்டத்தில் இருந்ததாகவும் கடற்கோள்னால இது வந்து அழிந்து போயிட்டு அப்படின்ட்டும் 3ஆம் தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில் வந்து தோற்றுவிக்கப்பட்டு தமிழை வந்து வளர்த்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி தான் இங்கே வந்து ஒரு இது வரும், என்றும் மூல தென் தமிழ் அப்படின்ட்டு கம்பர் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா 3000 ஆண்டுகளாக வந்து உலகம் தோன்றிய காலத்திலேருந்து தமிழ் இருக்கிறது, என்றும் மூல தென் தமிழ் அப்படின்ட்டு கம்பர் வந்து இங்கே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் ஒன்றே பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இதன் இயங்க வல்லது. ஓகே, பிறமொழி சொற்களை நீக்கிட்டினா கூட தமிழ் வந்து இயங்கும். ஏன்னா தமிழில் வந்து வேறு சொற்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளது. அடுத்தது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக வந்து தமிழ் மொழி வந்து விளங்குகிறது. மேலும் பிராகி போன்ற வடமொழி மொழிகளுக்கும் தமிழ் மொழி தாய்மொழியாக வந்து தமிழ் வந்து விளங்குகிறது அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம், கால்டுவெல். ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் பேரை பார்த்தோமா, பரிதிமார் கலைஞர், தேவநேய பாவனர், அதுக்கப்புறம் யார்? ஸோ நான் இந்த சொல்கிறோம்ல, இந்த ஒவ்வொரு ஆட்களையும் படுத்தணும். பரிதிமார் கலைஞர், பாவலர் பெருஞ்சித்தனார், இந்த பாவனர். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பரோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. இதில் வந்து கால்டுவெல் வந்து முக்கியமானது. மீதி எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் மொழி. ஓகே, இது வந்து சும்மா ஜஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு செகண்ட். அடுத்தது வந்து இது தாய்மை. அடுத்த தனித்தன்மையில் பார்த்தீங்கன்னா ஈலேசை நாடகம் அப்படின்ட்டு முப்பெரும் பிரிவுகளை வந்து கொண்டுள்ளது. அகம்புறம் அப்படின்ட்டு இலக்கணம், வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. திருக்குறள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஜஸ்ட் இது. அடுத்த சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 26,350 அடிகளை வந்து கொண்டுள்ளது. இதே மாதிரி வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்ட்டு கமில்
ஓகேவா, இது முக்கியம். கமில் சுவலபில், ஓகேவா, இவர் வந்து செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் வந்து சொல்றார் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யார் சொன்னான்னு கேட்பாங்க, கமில் சுமலபில். அடுத்து மார்க்ஸ் முல்லர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்ட்டும் தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்க மொழி என்றும் தமிழ் மொழியை வந்து பாராட்டுகிறார். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்த சங்க இலக்கியங்களை வந்து மக்கள் இலக்கியம் அப்படின்ட்டும் சொல்லப்படுகிறது. அடுத்தது கெல்லட் வந்து என்ன சொல்றாரு, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குறது. லட்டு வந்து சாப்பிட விருப்பமாக இருக்கும்ல, அதே மாதிரி கெல்லட், ஓகேவா, லட்டு கெல்லட் அவருக்கு வந்து தமிழ் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குது அப்படிங்கிறாங்க. மிக பழமையான இலக்கண நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இதில் எழுத்து சொல் பொருள்ன்ட்டு 3 இருக்குது. தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் வந்து அகத்தியர். இவர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்ட்டு 5 இலக்கணங்களை வந்து எழுதியிருக்கிறார். அகத்தியர் எழுதுறதுனால இந்த நூலுக்கு அகத்தியம் அப்படின்ட்டு பெயரும் வந்து வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து தமிழ் வந்து பொதுமையான பண்புகளும் நிறைய இருக்கிறது. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமக்கென வாழா பிறருக்கு, இது புறநானூறுன்னு நினைக்கிறேன். ஒன்றை குலம் ஒருவனே தேவன், தீதும் நன்றும் பிறதர வாரா, செம்பூல பெயல் நீர் போல அன்புள்ளம் கொண்டவர். இந்த மாதிரி பொதுவான அறக்கருத்துக்களை வந்து தமிழ் மொழி வந்து கொண்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு புறநானூறிலும், பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்ட்டு திருக்குறளையும் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கட்பண்பு இல்லாதவர்கள் மரம் என பழிக்கிறார் வந்து திருவள்ளுவர். சிலப்பதிகாரத்தில் வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில் முனைவர் எமினோ வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் வந்து கூறுகிறது அப்படின்ட்டு முனைவர் எமினோ வந்து சொல்கிறார். ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா 500 ஒலிகள் வந்து இருக்கு. ஒரு மொழிக்கு 33 ஒலி சவுண்ட் இருந்தால் போதும். ஆனால் தமிழில் 500 சவுண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதனால வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளையும் வந்து கொண்டுள்ளது. தமிழ் மொழியை வந்து செம்மொழியாக வந்து 1901 2004 வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 2004 அக்டோபர் மாதம் வந்து தமிழை வந்து செம்மொழியாக வந்து மத்திய அரசு நடுவண் அரசு வந்து அறிவித்தது. இதோட புக் பேக், தமிழர் மனித வாழ்வை அகம்புறம் என 2 வந்து பிரிக்கிறாங்க. குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி. 2004 எந்த மாதம், திங்கள் அப்படிங்கிறது மாதம், அக்டோபர் மாதத்தில் தமிழ் மொழியை செம்மொழியாக வந்து நடுவண் அரசு அறிவித்தது. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்ட்டு மார்க்ஸ் முல்லர் வந்து சொல்கிறார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி வந்து செம்மொழி அப்படின்ட்டு சொன்னது. செம்மொழி அப்படின்ட்டு நம்ம மொழி அப்படின்னு சொன்னது யாரு? பாவனர். இன்றைய மதுரையில் வந்து 3ஆம் தமிழ் சங்கம் வந்து இருக்கிறது. அடுத்த இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. செம்மொழிக்கான இந்த காலக்கோடு எப்படின்ட்டு 1901 வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு இதழில் பரிதிமார் கலைஞர் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்ட்டு ஒரு கட்டுரையை வந்து வெளியிட்டு செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அப்படிங்கிறதுல தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு தீர்மானம் ஏற்றி இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி வைக்கிறது. அடுத்தது 1918 அதே 18 சைவ சிந்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு தீர்மானம் வருது. 19 கரந்தை தமிழ் சங்கத்தில் வந்து தமிழை செம்மொழியாக வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு தீர்மானம் வருது. 1966 உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறது ஒரு ஆங்கில நூலை வந்து, இந்த நூல் தான், ஓகேவா. இந்த நூல் ஆங்கிலத்தில் இவர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். உயர்தனி செம்மொழி அப்படின்ட்டு எனும் ஆங்கில நூலை வந்து தேவநேய பாவனர் வந்து எழுதுறார். அந்த நூலான்னு தெரில, அவர் அதே பேரில் எழுதுறாரு, ஒன்று ஆங்கிலத்தில் எழுதுறாரு. எப்போ? 1966. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2004 வந்து நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக வந்து அறிவித்தது.
அடுத்து பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் வந்து 19ஆம் நூற்றாண்டில் இறுதியே தோன்றிய ஒரு குறிப்பிடத்தக்கவர். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இது வடமொழியில் இவரோட பேர் இருக்குன்னு தூய தமிழில் இவருடைய பேரை வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டார். 1870 வந்து ஜூலை திங்கள் 6ஆம் நாள் வந்து இவர் வந்து பிறக்கிறார். இவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து இவர் படிக்கிறார். நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஓகேவா. இவருக்கு தமிழ் மேலே ரொம்ப பற்று. அதனால வந்து இவர் தமிழ் கிளாஸ் தான் வந்து எடுப்பார். மேலும் வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இவருக்கு ப்ரொஃபஸர் பணி கொடுத்து இவர் வேண்டான்ட்டார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு வந்து அவருடைய வீட்டிலேயே வந்து அவருடைய இல்லத்திலே வந்து தமிழ் கற்பிக்கிறார். மேலும் அந்த மாணவர்களை வந்து இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்ட்டும் அழைக்கிறார். இவருடைய முயற்சினால் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அதில் பாசுகர சேதுபதி தலைமையிலையும் பாண்டித்துறை மேற்பார்வையில் வந்து பரிதிமார் கலைஞர், ஊவேசா, ராகவனார் இவங்களோட துணையுடன் மதுரையில் வந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி.வி. தாமோதரன் இருக்கார்ல, இவர் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்ட்டு பரிதிமார் கலைஞரை வந்து சிறப்பிக்கிறார். சிறப்பு பட்டத்தை கொடுக்கிறார். திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுவர் யார்? பரிதிமார் கலைஞர். அதை அப்படி அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி.வி. தாமோதரனர். இவர் வந்து தனிப்பாரசு தொகை அப்படின்ட்டு ஒரு நூலை வந்து எழுதி வெளியிடுகிறார். அதில் தான் வந்து அவருடைய பேரை வந்து மாற்றுறார். சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது அவர் பேர். அதை வந்து அந்த தனிப்பாரசு தொகை அப்படிங்கிறது நூலில் தான் வந்து அதை மாற்றிட்டு பரிதிமார் கலைஞர் மாற்றுறாரு. இந்த தனிப்பாரசு தொகையை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜி.வி. போப் வந்து மொழிபெயர்க்கிறார். டென்னிஸ் ஒரு கிளாஸ் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டென்னிசன் அப்படிங்கிறவர் ஆர்த்தரின் இறுதி அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து அன்னப்பறவை அதில் ஒரு இது வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு படகு வந்து இப்படி போகுது. படகு வந்து போகும்போது 2 துடுப்பு இருக்கும்ல, அந்த 2 துடுப்பு ஆட்டிக்கிட்டு போகுது. அந்த படகையும் அன்னப்பறவை இருக்குல்ல, அன்னப்பறவையும் வந்து அதோடைய இறகை வந்து ஆட்டிக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு இந்த 2ஐயும் வந்து ஓமையை வந்து படுத்துக்கிறார். இங்கிலீஷ் தான், இதே போல் வேற எங்கேயாட்டு இருக்குமா அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் பெருமை பற்றிக்கிறாங்க. ஓகேவா. அப்போ வந்து இவர் பரிதிமார் கலைஞர் வந்து சொல்கிறாரு, நாங்களாம் 12ஆம் நூற்றாண்டிலே வந்து கம்பர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. 12ஆம் நூற்றாண்டிலே கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் குகப்படலத்தில் வந்து விடுநனி கடிது அப்படின்ட்டு இதே மாதிரி ஒரு ஓமையை வந்து சொல்லியிருக்காரு. இதை கண்டு அந்த பேரரசர் வந்து வியந்தார் அப்படின்ட்டு வரும். இதில் வந்து இது வந்து முக்கியம். விடுநனி கடிது அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் குகப்படலத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வந்து தமிழை வந்து விலக்கிட்டு வடமொழியை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருடைய கரு எதிர்ப்பால் வந்து 1902 வந்து கைவிட்டாங்க. ரூபாவதி, கலாவதி போன்ற நற்றமிழ் நாடகங்களை வந்து இயற்றியவர் வந்து யாரு? பரிதிமார் கலைஞர். அடுத்தது அந்த நாடகங்கள்ல ரூபாவதி, கலாவதி நாடகங்கள்ல பெண்பால் வேடங்கள் இட்டு அந்த நாடக கலைக்கும் வந்து வளர்ச்சிக்கு வந்து துணை பெருந்திருக்கார். இவருக்கு சித்திரகவி எழுதும் ஆற்றல் வந்து பெற்றனால இவர் சித்திரகவி என்னும் நூலை வந்து எழுதியிருந்தார். மேலும் குமரகுருபர்களோட நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியராக வந்து இருக்கிறார். மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதினி. ஓகேவா. மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞானபோதினி அப்படிங்கிறது ஒரு இதில் வந்து பரிதிமார் கலைஞர் நடத்துகிறார். இவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் வந்து நல்லா வந்து தெரியும். செந்தமிழ் அப்படிங்கிற இதில் வந்து உயர்தனி செம்மொழி, இதுதான் வந்து நம்ம இந்த செம்மொழிக்கான காலக்கோடு பார்த்தோம்ல, அதில் வந்து இந்த நூல் தான் வந்து வரும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இவருடைய 33வது வயசுலேயே வந்து இவர் வந்து இறந்துட்டார். இவருக்காக நடுவண் அரசு வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. இவருடைய சொல்லாக்கங்கள் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது இயற்கை வனப்பு, பயாலஜி உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயிர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் பாசறை, இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ்னா சிற்றுண்ணா. ஓகேவா. கடைசியாக வந்து இலக்கணத்தை வந்து பார்த்து முடிச்சிடும். ஓகேவா. இதில் இந்த இலக்கண பகுதியும் வந்து கொஞ்சம் பெரிய பகுதி, நிறைய முக்கியமான கண்டென்ட் கொஸ்டின்ஸ்கள்லாம் வந்து இதில் இருக்குது. கொஞ்சம் பாருங்கள். ஓகே, 30 minutes தான் ஆகுது. இது வந்து ஒரு காமன் நேரத்தில் முடிச்சிடலாம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் வந்து என்னது? முதல் எழுத்துக்கள்.
இதில் சார்பு எழுத்துக்கள்ங்கிறது இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இல்லை ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு இந்த 4 குறுக்கங்களையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸில், அதாவது இந்த டைட்டில் கீழே வந்து பார்ப்போம். என்ன டைட்டில்? எழுத்து அப்படிங்கிறது கீழே பார்ப்போம். ஐகார குறுக்கம். குறுக்கம் அப்படின்னா என்னன்னா அதோடைய ஒரிஜினல் சவுண்டில் இருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது பேர் தான் வந்து என்னது? குறுக்கம். ஐ அப்படிங்கிறது நெட்டெழுத்து தனியாக ஒலித்தா வந்து எத்தனைனா 2 மாத்திரை வரும். ஐ அப்படிங்கிறது தனியாக ஒலிச்சிச்சுன்னா 2 மாத்திரை வரும். அதே வந்து ஐ அப்படிங்கிறது 50 அப்படிங்கும்போது ஐ முதல்ல வருது. முதல்ல வந்தால் 1.5 மாத்திரையாகவும், நடுவில் தலைவன் அப்படின்ட்டு நடுவில் வந்தால் 1 மாத்திரையாகவும், கடைசியில் கடலை அப்படின்ட்டு கடைசியில் ஈற்றில் வந்தால் அது 1 மாத்திரையாக வந்து குறைந்து ஒலிக்கிறது. இதுதான் வந்து என்னது? ஐகார குறுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐ அப்படிங்கிறது முதல், இடை, கடை அப்படின்ட்டு 3 இடங்களிலும் வந்து வரும். இது வந்து தன்னுடைய சவுண்டு, இது வந்து ஒரிஜினல் மாத்திரையோட அளவு 2. முதல்ல வந்தால் 1.5ஆகவும், இடையில வந்து 1ஆகவும், கடைசியில் 1ஆகவும் குறைந்து ஒலிக்கிறதுல இதுதான் வந்து என்னது? ஐகார குறுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்தது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயை போலவே 2 மாத்திரை தனியாக வந்துச்சுன்னா, ஆனால் இது வந்து அவ்வு வந்து முதல்ல மட்டும்தான் வந்து வரும், இடையிலையோ கடைசிலேயே வந்து வராது அவ்வு வந்து. ஓகேவா? அதனால் இது வந்து 1.5 மாத்திரை முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வந்து 1.5 மாத்திரையாக வந்து குறைந்து வரைக்கும். அவ்வை, வவ்வால் அப்படின்ட்டு 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதை கொடுத்து கேட்க மாட்டாங்க இது என்ன நூலில் வந்திருக்குன்னு, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நன்னூல். அவ்வு வந்து இடையிலையும் கடைசியிலும் வந்து வராது. இதுதான் ஔகார குறுக்கம். அடுத்தது மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படிங்கிறது இம் அப்படின்ட்டு மெய்யெழுத்து வந்து தன்னுடைய அளவிலிருந்து குறைந்தொழிக்கும். ஓகேவா? இம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை, அதோட அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக வந்து இம் வந்து குறைந்து ஒழிக்கிறதுல இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மகர குறுக்கம் அப்படிங்கிறாங்க. மகர குறுக்கம் அப்படிங்கிறது போலும் அப்படிங்கிறது போல் இம். ஓகேவா? இது வந்து இல்லாம வரும், இதுவும் வந்து இல்லாம வரும். அந்த இல்லு வந்து இன்னா வந்து மாறிடும். ஓகேவா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. போலும் அப்படிங்கிறது போன்மம் அப்படின்ட்டு மாறிடும். மருளும் அப்படிங்கிறது மருண்மம் அப்படின்ட்டு மாறும். இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ இந்த லூவும் வந்து இல்லாக வந்து ஃபஸ்ட்டு மாறுது. ஓகேவா? அதை தான் என்ன சொல்கிறாங்க, மகர ஈற்று சொற்கள் உகரங்கெட்டு. ஓகேவா? அதாவது அதில் உள்ள உகரம். இப்போ லூவை வந்து எப்படி பிரிக்கிறான்? இல்லு ப்ளஸ் ஊ வந்து லூ, இந்த இல்லு ப்ளஸ் ஊ வந்து லூ. ஓகேவா? இந்த லூவையும் வந்து இந்த மாதிரி வந்து பிரிக்கலாம். அதில் வந்து இந்த உகரம் வந்து கெட்டுறதுங்கிறாங்க. ஸோ உகரம் கெட்டு அதுக்கு பதில் என்னது? நகரம் அப்படிங்கிறது வருது. அந்த உகரம் கெட்டுறதுனால இப்போ இதில் உகரம் போயிட்டு, இந்த உகரம் போயிட்டு இதில் நகரம் வருது. ஓகேவா? இந்த இதையும் போயிட்டு, ஓகேவா, இல்லை நகரம் வருதுனால இந்த இன்னையும் கொண்டு வராங்க. ஸோ இதற்கு பதிலாக இதுவும் வந்து கொண்டு வராங்க. இப்படி வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே? இந்த இம் வந்து அரை மாத்திரைலேருந்து 1/4 மாத்திரையாக ஒழிக்கிறது. உகரம் வந்து கெட்டு போகுது. இதில் லூன்னு வருதா, உகரம் கெட்டு போய் இன்னும் வந்து வருது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான், படித்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்து வரும் வண்டி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்துக்கோங்க, போதுமானது. இல்லை பின்னாடி ஒன்று வரும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது அதோட அரை மாத்திரையிலேருந்து, ஆயுத குறுக்கம் அதோட அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதற்கு பேர் தான் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்தில் கல் ப்ளஸ் தீது கற்றீது அப்படின்ட்டு வரும். இதில் வந்து இந்த இல்லு இருக்கா, இந்த இல்லு வரும்போது ஆயுதம் வருது. இந்த தீ இருக்குல்ல, இந்த தீக்கு பதில இந்த ரீ வருது, அந்த தூ வரும். அதே மாதிரி தான் இதுவும் மோ. அடுத்தது இந்த இல்லுக்கு பதிலா இந்த இல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ரெண்டுலேயும் வந்து ரோல் பிளே வந்து பண்ணுது. இப்போ இதுக்கு வந்து இந்த தீக்கு பதில இந்த டீ வரும். ஓகேவா? இவ்வளோதான். இந்த இல்லு வந்துச்சுன்னா டீ, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இல்லு வந்துச்சுன்னா டீ, இந்த இல்லு வந்துச்சுன்னா இந்த ரீ. அந்த அக்கனா அப்படிங்கிறது காமன். இதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும் பாருங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இவ்வளோதாங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வருமொழி, சாரி இது நிலைமொழின்னு நினைக்கிறேன்.
அதுவே ஆயுத குறுக்கண்டோடும் பெரும் வருமொழியில் தகரம் நிலைமொழிக்கேற்ப இற்றாகும். இது நிலைமொழி, இது வருமொழி. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு குழம்பிடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இல்லு வந்துச்சுன்னா இந்த ரீ வரும், இந்த இல்லு வந்துச்சுன்னா இந்த டீ வரும், டீ குடிக்கிற டீ இந்த டீ வரும் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். மற்றபடி அக்கு அப்படிங்கிறது காமன். ஓகே, இதில் வந்து இந்த செய்தி தொடர் பின்னாடி வரும், அதெல்லாம் முக்கியம், அதை பார்ப்போம். வளையல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து இங்கே இருக்குது, ஐ இங்கே வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஈற்றில் வருது, அப்போ இதுதான் ஆன்சரு. இதில் நடுவில் வருது, இதில் ஃபர்ஸ்ட் வருது, இது கிடையாது. பல் ப்ளஸ் தீ இது, அப்போ இதை வந்து பாருங்கள், பல் ப்ளஸ் தீ தான் இந்த இல்லு இருக்கா, அப்போ ப அக்கு வந்துடும் இந்த இல்லுக்கு பயிலா. இந்த தீ இருக்கா, இந்த தீக்கு பயிலா என்ன வரும், இந்த இல்லு வந்தனால ரீ வரும், பறித்து இது வருது. ஓகேவா, அவ்வளோதான். அந்த கான்செப்டை மட்டும், இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. நிலைமொழி வருமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடும், குழப்பம். அடுத்தது குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், வகுவார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 4 வகைப்படும். இல்லை ஐகார குறுக்கம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவன், அவுகார குறுக்கம் வௌவால், ஆயுத குறுக்கம் முட்டி. இது ஆயுதம் வந்திருக்கு, இதில் ஐ வந்திருக்கு, இதில் வந்து அவ்வு வந்திருக்கு, அவ்வு ஐ ஆயுதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகர குறுக்கம் போன்மம் அப்படிங்கிறது மகர குறுக்கம். அவ்வளோதான். இதில் முக்கியமான ஏரியாவுக்கு இப்போ தான் வந்து போக போகிறோம். இந்த மொழித்திறன் பயிற்சின்னு இருக்கா, இதில் கொடுத்துருக்குது. சொற்சொடர் வகைகள், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன தொடர் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கிறது. அதனால் வந்து இதை நல்லா வந்து பாருங்கள். இது அதேமாதிரி நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸு இதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்குது. பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். இது வந்து ஒரு செய்தி. திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இதெல்லாம் செய்தி. அப்போ இது செய்தி தொடர். செய்தி தொடர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நமக்கு பார்த்தாலே தரும். ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது எனது செய்தி தொடர். அடுத்தது வினா தொடர்னா வந்து இந்த வினா குறிய வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இது வினா தொடர்ன்ட்டு. அதே மாதிரி வினா பொருளை வந்து தரக்கூடியது அப்படிங்கிறதும் நமக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். செய்தி தொடர், வினா தொடர் இந்த ரெண்டையும் வந்து மேக்சிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னா இந்த மாதிரி குறிகள் வரும். ஓகே, ஆச்சரிய குறிகள். அடையப்பா எவ்வளோ பெரிய ஏரி, அடையப்பா எவ்வளோ பெரிய ஏரி அப்படிங்கிறதும். அடுத்தது ஒரு பொண்ணுக்கு வந்து காலில் வந்து முள் குத்திட்டு, ஓகேவா? அப்போ முள் குத்த போது ஐயோ முள் குத்தியதே, ஐயோ முள் குத்தியதே அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் வந்து என்னது, உணர்ச்சி தொடர்கள். இது உணர்ச்சி தொடர்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் இந்த மூன்றையும் வந்து டிபெண்ட் பண்ணி வரும். எண்ணே என்னும் சொல்லை வந்து வியப்பை வந்து குறிக்கும். எண்ணே அப்படிங்கிறது வியப்பை வந்து குறிக்கும். அந்தோ அப்படிங்கிறது சொல் வந்து துன்பத்தை குறிக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணே இமயமலைன்னு வரும். என்னா நம்ம என்னா போவோம், என்னா இமயமலையத்தோட உயரம், அதான் அதோட ஆக்சுவல் வேர்டு எண்ணே. ஐயோ நாய் வண்டியில் அடிபட்டு, ஐயோ போகும்போது அது ஆக்சுவலான வேர்டு ஐயோ கிடையாது, அந்தோ நாய் வந்து வண்டியில் அடிபட்டு விட்டது. அந்தோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எழுதிக்கோங்க. எண்ணே அப்படிங்கிறது வந்து வியப்பு. அடுத்து அந்தோ அப்படிங்கிறது வந்து கவலை, துன்பத்தை சொல்லக்கூடியது அந்தோ. செய்தி தொடர், வினாத்தொடர், இந்த உணர்ச்சி தொடர், இந்த மூணு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து கட்டளை தொடர். கட்டளை தொடர்னா என்ன, கட்டளையாக இருக்கும். போ, படி, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். பார்த்து போ, கவனமாக படி, பார்த்து செல், கவனமாக செல், இந்த மாதிரி செல், போ, படி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடியது வந்து என்னது, கட்டளை தொடர். தனிநிலை தொடர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அழகன் பாடம் எழுதுகிறான். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவாய் இருக்குது. ஒரு எழுவாய் வந்து ஒரு பயனிலையை வந்து கொண்டு முடிகிறது. அதை எங்கே சொல்லுவாங்க, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரு பயனிலையை வந்து கொண்டு முடிந்தால் அது தனிநிலை தொடர். அழகன் வந்து எழுதுகிறான், இதான் வந்து பயன். இது வந்து எழுவாய். இதில் வந்து ஒரு எழுவாய். மா, பலா, வாழை இதில் வந்து 3 எழுவாய் ஆகியன முக்கணிகள். இது வந்து ஒரு பயனிலையை வந்து கொண்டு முடிகிறது. ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகன் பாடம் எழுதுகிறான், மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தனி நிலை தொடர்ல வந்து வரும். அடுத்த தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு எழுவாய் இருக்கும், பல பயனிலைகளை வந்து கொண்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து பாருங்க, கார்மேகம் அப்படிங்கிற ஒருத்தர் கடுமையாக உழைத்தார், அதனால் உயர்ந்தார். இதுல வந்து இந்த அதனால் தொடர்நிலை தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதனால் அப்படிங்கிறது இந்த இணைப்பு சொல்லும் வந்து வரும். அதனால், ஆகையால், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால், ஆகையால் போன்ற இணைப்பு சொற்கள் வந்துச்சுன்னா அது வந்து என்னது? தொடர்நிலை தொடர். அது பார்த்தாலே தெரியும். ஒரு கார்மேகம் கடினமாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. கலவை தொடர் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் வந்து சேர்க்கிறது. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். இந்த அதனாலுங்கிறது இங்க வராது, இது கூடயே உள்ளே வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கலவை தொடர், இந்த தொடைநிலை தொடர் என்ன, நேற்று புயல் வீசியது, அதனால் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா அது என்னது? தொடர்நிலை தொடர். அதே வந்து நேற்று புயல் வீசியதால் இங்கே வந்துட்டு முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால், இந்த இது ஆள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே வந்துட்டுனா அது என்னது? கலவை தொடர். ஒரு தனி சொற்றொடர் இது தேவையில்லை. ஓகே, நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து என்னது? கலவை தொடர். செய்வினை தொடர். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை, ஓகேவா, மாநாட்டை வேற்றுமை தொகை இரண்டாம் உறுப்பு அப்படிங்கிறது பயின்று இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? செய்வினை. அப்படிங்கிறது வெளிப்படையா வரும், இல்லை மறைஞ்சு வரும். இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து என்னது? செய்வினை தொடர். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இங்க பாருங்க, இரண்டாம் வேற்றுப்படை வெளிப்பட்டு வரும், சில நேரங்கள் மறைந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்துட்டு மாவட்ட ஆட்சியர், கொடியை, இங்க பாத்தீங்கன்னா கொடியை, இந்த வந்து மறைந்து வருகிறது. அப்போ இந்த மாதிரி வந்து மறைந்து வந்தாலோ வெளிப்படையா வந்தாலோ அது வந்து என்னது? செய்வினை தொடர். செயற்பாட்டு வினை தொடர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாம் வேற்றுமை தொகை ஆள் அப்படிங்கிறது வரும். உலகத்தமிழ், அதுக்கான எடுத்துக்காட்டு இங்க இருக்கு பாருங்க. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால், உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. ஆளு வரும், அடுத்தது இந்த பெற்றது, படு, பட்டது, பெரு, பெற்றது, இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டுனா செயற்பாட்டு வினை தொடர்ன்ட்டு போட்டுடலாம். ஆள் வரும், படு, பட்டது, பெரு, பெற்றது, இந்த மாதிரி துணை வினைகள் வந்தாலே அது வந்து செயற்பாட்டு வினை. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து போட்டுடலாம். தன்வினை தொடர்னா அந்த ஒரு ஆள் அவங்கள ரிலேட்டடா இருக்கும். பாத்திமா திருக்குறள் கற்றாள், அவ கத்துக்கிட்டா, அது வந்து தன்வினை தொடர். அதே வந்து பாருங்க, பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் யாருக்கு? பிறருக்கு கற்பிக்கிறா, அப்ப இது பிறவினை தொடர். ஓகேவா? பிறருக்கு கற்பித்தால் அது பிறவினை தொடர். அவளுக்கே அவ பண்ணிக்கிட்டானா அது தன்வினை தொடர். எழுவாய் ஒரு செயலை தானே வந்து செய்தால் அது தன்வினை. எழுவாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அந்த பெர்சன், அவங்க வந்து பிறரை கொண்டு செய்விப்பதால் அது வந்து பிறவினை தொடர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். ஓகேவா? தனக்கு தானே செஞ்சுக்கிட்டா தன்வினை, பிறருக்காண்டி. இப்ப நான் வந்து இதில் பாருங்க, இப்போ பாலா 10th தமிழ் கற்பித்தான், இது வந்து என்னது? பிறவினை தொடர். பாலா 10th தமிழ் கற்றான், அது வந்து என்னது? தன்வினை தொடர். ஃபர்ஸ்ட் எனக்காண்டி நான் தன்வினை தொடரா படிச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இந்த பாத்திமாவை வந்து நீங்களா நினைச்சுக்கோங்க, உங்க பேரை போட்டு படிங்க, அப்ப ஈஸியாக இருக்கும். பிறவினை தொடர் முடிச்சாச்சா? நேர்கூட்டு தொடர்னா இந்த இதெல்லாம் வரும், இந்த மேற்கோர் குழிகள், இந்த மாதிரிலாம் வரும். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால், சொன்னதை சொன்னபடியே சொன்னா அது நேர்கூற்று தொடர். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது வந்து என்னது? நேர்கூற்று தொடர். இந்த காமா, இந்த இது எல்லாமே வந்து வரும். அதுவே வந்து அயற்கூற்று தொடர்னா இதே கண்டென்ட் எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். மேற்கோர் குறிகள்லாம் இருக்காது, என்று, ஆக அப்படின்ட்டு இணைப்பு சொற்கள் வந்து முடிவு கொண்டு வரும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா?
ஐயோ அதுங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரை செல்வேன். செல்வேன்னா அவ சொல்லியிருக்கா. அடுத்த இதை பாருங்க, நீங்க இதை படிச்சா உங்களுக்கு ஈஸியா தான் புரியும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இவ்வளவுதான். இல்ல முக்கியமானது வந்து நம்ம இனிமேதான் வந்து பார்க்க வரோம். இந்த வரப்போகுது அது. உடன்பாட்டு தொடர் அப்படிங்கிறது என்னன்னா தன்வினை தொடர் மாதிரி தான். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இது வந்து என்னது? உடன்பாட்டு தொடர். செயல் அல்லது ஒரு தொழில் நிகழ்வதை நேர்மறையாக சொல்வது. நேர்மறையாக சொன்னா அது பேரு கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இன்னொரு ஆள் சொல்வது மாதிரி. ஓகேவா? இப்போ நான் சொல்றேன் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்வதுமே சொன்னா அது உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதலைன்னா எழுதலை. ஓகேவா? இப்போ நான் கலைச்சொல்லி கட்டுரை எழுதலைன்னா அது எழுதலை, செயல் வந்து நிகழவில்லை, நிகழாமையை குறிக்கிறது. இது வந்து எதிர்மறை தொடர். இந்த எதிர்மறை தொடர் 2 வாட்டி வரும். ஓகேவா? கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல், இது ஒரு எதிர்மறை தொடர். இராள், இது வந்து எழுதாமல் இருக்கிறாள் அப்படின்னு இது ஒரு எதிர்மறை தொடர். ஆனால் இதோட பொருள் வந்து என்னன்னு பாருங்களேன். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள், எழுதாமல் இல்லை. ஓகேவா? எழுதாமல் இல்லை. அப்போ அவ என்ன பண்ணியிருக்கா? எழுதிட்டான்னு அர்த்தம். இதோட மீனிங் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இல்லை, இதோட மீனிங் இல்லை. அப்போ அவ எழுதிட்டாள்னு அர்த்தம். இதே ஆண் வந்துச்சுன்னா இரார்னு வரும். ஓகேவா? அப்போ கட்டுரை எழுதிட்டாள்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். 2 எதிர்மறை வந்துச்சுன்னா அது பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. கோடிட்டிடங்களை நிரப்புக. பூங்கோழி பொம்மை செய்தால் இதை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுக. பூங்கோழில் யாழ். ஓகேவா? பூங்கோழில் யாழ் செய்யப்பட்டது. இதில் பூங்கோழில் யாழ்னு வரும், செய்யப்பட்டது அப்படின்ட்டு வரும். அவ்வளோதான். அழகன் பாடம் எழுதுகிறான். அழகன் வந்து பாடம் அவனுக்காண்டி எழுதுகிறான். அது வந்து என்னது? தனிநிலை. ஒரு 2-3 டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிரும். இதே தான் கேட்பாங்க, வேற இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதே எடுத்துக்காட்டை கொடுத்து கேட்பாங்க. அன்பரசன் திருக்குறளை கற்றான், பிறவினைய மார்க்கு தான் கற்பித்தான். அவ்வளோதான். அடுத்து இந்த தொடரை மாற்றி அமைக்கலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, வரும். சந்திப்பிழையற்ற தொடர் எது? இல்லை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கயிற்றுக்கட்டிலில் தண்ணி மறந்து உறங்கினான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் கவிஞன் அல்லன். இது பிறமொழி சொல்லற்றது வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் வந்து வடமொழின்னு நினைக்கிறேன். இது கிடையாது, இது தமிழ் கிடையாது. கான்வர்சேஷன் இங்கிலீஷ், உரையாடல்ங்கிறது தான் தமிழ். ஸோ இதான் ஆன்சர். அடுத்த இந்த கேள்விகளில் ஒரு 10-20 டைம் கேட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்ல. வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. வலப்பக்க சுவரில். சுவர்னா இப்படி தானே எழுதுவோம், வலப்பக்க சுவர். ஸோ இதுதான், இந்த இரு தான் வரும்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த இருலாம் வராது. ஸோ வலப்பக்க சுவரில் எழுதாதே. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது வந்து எனது ஒரு செய்தி தொடர். குழந்தையை அடித்தது யார்? இது வினா தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஆள் இருக்கு பட்டது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இது வந்து எனது செயற்பாட்டு வினை. வயலில் ஆடுகள் மேய்ந்தில மேயல. அப்போ இது எதிர்மறை. பேசாமல், இது ஒரு எதிர்மறை. இரார், காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். அப்போ ஒரு உண்மை பேசாமல் இரார்னா என்னது? அவர் உண்மை பேசுகிறவர்னு அர்த்தம். அப்போ பொருள் மாறா எதிர்மறை. அடுத்தது வான்கலந்த மாணிக்க வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். ஓகேவா? இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. கலந்துன்னு வருது. வான் கலந்த, நான் கலந்த, தேன் கலந்த, ஊன் கலந்த அப்படின்ட்டு வள்ளலார் வந்து பாடியிருக்கிறார். நம்ம வந்து நியூ புக்கில் வந்து 10 இது படிச்சிருப்போம். 10 வந்து போதுமானது. மீதி வந்து எப்படி வருதுன்னு லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏனாஃப். அடுத்து இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசி இந்த பழமொழிகளை பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி. நோ பெயின் கெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியமில்லை. ஹெசட் மேக்ஸ் வெசட். பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். கடைசி இந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தந்தை பெரியார் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலையான பற்று மொழிப்பற்றை. மொழிப்பற்று இல்லாதவரிடம் தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பதை
எனது பிரார்த்தனை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். தந்தை பெரியார். இதோட பார்த்தீங்கன்னா இயல் 1 வந்து முடிகிறது. நெக்ஸ்ட் இயலை வந்து நாளைக்கு உள்ள வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.